Hello friends, நான் ஃபாரன் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஹோம் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 வீக் தான் ஆச்சு. HT-S40R. நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக HT-S20Rோட அன்பாக்சிங் கம்ப்ளீட் ரிவ்யூலாம் பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் இப்போ கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கேன். அட் ப்ரெசென்ட்டாக என்னோடய வீட்டில் ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சோனி அட் ப்ரெசென்ட்டாக ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க HT-S40R. இதுக்கு அப்படியே அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிக் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பிக் பிரதருக்கும் ஸ்மால் பிரதருக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ஸ்லைட்லி கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். பட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அப்படியே டபுளாக இருக்குது. பெரிய அண்ணனோட ரேட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கல. HT-S20Rோட அன்பாக்சிங் ரிவ்யூ, சவுண்டு டெஸ்ட்டு, அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறமா என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்தது ஆஃப்டர் ஒரு கம்ப்ளீட் யூசேஜ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக இந்த ஹோம் தேட்டரை பற்றி கம்ப்ளீட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது செக் பண்ணிக்கோங்க. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு S40R வாங்குறதுக்கு நீங்கள் மூடு வச்சுருப்பீங்க. பட் நான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். மேபி உங்களோட டெசிஷன் மாறலாம், S20 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கேளுங்க. S40R பார்த்தீங்கன்னா அப்படியே S20Rக்கு சிமிலராக தான் இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் வைஸ் பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா இது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படியே டிட்டோ S20R எப்படி இருக்கும் சப்வூஃபர், அதே மாதிரி தான் இருக்குது S40R. இப்போ புது மாடல் சொல்கிறேன். ஸோ சப்வூஃபர் அப்படியே சேஞ்சே ஆகலை. அதோட டைமென்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே சிமிலராக இருக்குது. வெப்சைட்டில் நான் செக் பண்ணால் டைமென்ஷன், அதோட மாடல், அதோட டிசைன், அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான். S20Rோட சப்வூஃபரே S40Rக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் இருக்கிற ஸ்பீக்கரோட பவர் மட்டும் மேபி டிஃபர் ஆகலாம். ஏன்னா S20R பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் அவுட்புட் ஸ்பீக்கர். இது 600 வாட் அவுட்புட் உங்களுக்கு சவுண்டு. ஸோ அதனால் பேஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஒரு 20% பூஸ்ட் ஆகிருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சவுண்ட் பாராக இருக்கட்டும், ஒயர்லெஸ் ஸ்பீக்கர், இது நமக்கு சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா S40Rல ஒயர்லெஸ்ஸாக கொடுக்குறாங்க. இதுவே நம்ம S20R எடுத்தோம் அப்படின்னா இது ஒயர்டு. ஸோ இப்போது இதோட டிசைனில் நம்ம சவுண்டு பார்த்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா RT3 S20Rம் மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு இது S40R. ஏன்னா RT3ல கொஞ்சம் வைடாக இருக்கும். அந்த 3 ஸ்பீக்கரும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை இந்த ஃப்ரண்டில் அப்படியே கிரில் மூலியமாக நம்ம HT-S20Rோட கிரில் மாதிரி தான் தெரியுது அந்த ஃப்ரண்டில். அந்த டிசைனும் RT3யோட மாடலும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சரவுண்ட் ஸ்பீக்கரும் சிமிலராக அதுக்கு அந்த சவுண்ட் பாருக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஹிந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரிவ்யூ யூனிட் கொடுத்துருக்காங்க போல். ஸோ நிறைய ஹிந்தி சேனலில் இந்த ஹோம் தேட்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழில் அந்த மாதிரி யாருக்கும் தரல போலகுது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹோம் தேட்டரை ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ யூனிட்டு S40Rக்கு. S20R நான் ஏற்கனவே அன்பாக்சிங்லாம் தெளிவாக பண்ணியிருக்கேன். இப்போ என்ன மெயின் மேட்டர்னா இதுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 400 வாட்ஸு, இது 600 வாட்ஸ் அவுட்புட்டு. அதே மாதிரி இதில் ஃபுல்லாக ஒயர்டு, இது சரவுண்ட் ஸ்பீக்கர் ஃபுல்லாக ஒயர்டாக இருக்கும் S20Rல. பட் இது ஒயர்லெஸ். ஒயர்லெஸ்னால் எப்படி அப்படின்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்க்கு உங்களுக்கு ஒயர் வரும். பட் அந்த ஒயர் நீங்கள் டேரெக்டாக சப்வூஃபரில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சப்வூஃபரை நம்ம டிவியில் சவுண்ட் பார்க்கு பக்கத்தில் வச்சுருப்போம். ஸோ பேக்லேருந்து நம்ம அந்த ஒயர் லென்த் எடுத்துகிட்டு வரணும், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்துலேயே நம்ம சின்ன ஒரு செட்டப் பாக்ஸ் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சரவுண்ட் ஸ்பீக்கரோட ஒயர் அந்த செட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற சின்ன பாக்ஸில் கொடுத்துட்டு அந்த பாக்ஸுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை இருக்குது. அது தனியாக பவரில் ரன் ஆகும். நமக்கு பின்னாடி இருக்கிற சரவுண்ட் ஸ்பீக்கரு, முன்னாடி இருக்கிற சவுண்ட் பார் ஊஃபரில் கனெக்டடாக இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா S20Rல எப்படி இருக்கோ அதே தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சப் ஊஃபர் சேமு. ஸோ பின்னாடி HDMI ARC இருக்கும், ஆக்ஸ் கேபிள் அனலாக் இருக்கும், ஆப்டிக்கல் கேபிள் இன் இருக்கும். அவ்வளோதான் 3. அப்புறம் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ளூடூத் இருக்கும். USB பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு டாப்பில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சேம் சப்வூஃபர் மாடல் சேஞ்சே ஆகலை S20R.
ஜஸ்ட் வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ஸு, இது 400 வாட்ஸு, இது 600 அவ்வளோதான் தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுவும் வந்து 5.1 தான், இதுவும் வந்து 5.1 தான். இது வயர்டு, இது வயர்லெஸ்ஸு. இதில் வந்து டால்பி டிஜிட்டல் இருக்குது, இதில் வந்து டால்பி டிஜிட்டல் தான் இருக்குது, ஆட்மாஸும் கிடையாது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து HT-S20R வந்து உங்களுக்கு 15,000லேயே கிடச்சிரும். ஆனால் இது அப்படியே டபுள் 30,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அமேசானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29K கிடச்சிரும். இப்போ வந்து புது மாடல் HT-S40R. ஸோ வந்து நிறைய பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் இந்த சின்ன வித்தியாசங்களுக்கே வந்து அப்படியே ப்ரைஸ் டபுள் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரியுது. இன்கேஸ் அவங்க வந்து டால்பி ஆட்மாஸ் கொடுத்துருந்தாங்க இதில் அப்படின்னா வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து அதர் பிராண்ட்ஸ் வந்து டால்பி ஆட்மாஸ்லாம் தராங்க. பட் அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோனி லெவலுக்கு வந்து கன்ஃபார்மாக அதர் பிராண்ட்ஸ்லாம் வரவே முடியாது. எக்ஸாம்பிள் ஜெப்ரானிக்ஸாக இருக்கட்டும், நிறைய இப்போ சைனீஸ் கம்பெனிலாம் கூட வந்து டால்பி அட்மாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சோனியை வந்து கன்ஃபார்மாக அடிச்சிக்கவே முடியாது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இது 15 இது 30 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காதா கன்ஃபார்மாக அப்படின்னா இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். இது 400 வாட்ஸ் அவுட்புட், இது 600 அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக ஒரு 200 வித்தியாசங்கள் இதுவும் கன்ஃபார்மாக இருக்கும். பட் நான் வந்து என்னோட அந்த பழைய S20R வீடியோவில் வந்து நான் ரிவ்யூ சவுண்ட் டெஸ்ட் அப்போவே சொல்லியிருப்பேன். கேட்குறான்னு தெரியல எனக்கு கரெக்டாக. நம்மளோட நார்மல் யூசேஜ் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த 400 வாட்ஸே வந்து ரொம்ப பவராக இருக்குது பேஸ் அப்படின்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். அது சவுண்ட் டெஸ்ட்டில் கூட நான் உங்களுக்கு வந்து ஆடியோ ட்ரையல் காமிச்சிருப்பேன். வீட்டோட அந்த விண்டோஸ்லாம் வந்து எப்படி செம்மையாக அதிரும். 60க்கு மேலே வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா கதவு, அப்புறம் அந்த கபோர்டோட உட்டன் ஐட்டம், அப்புறம் வந்து இந்த விண்டோவோட கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அந்த 400 வாட்ஸ்க்கே. 600 வாட்ஸ் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவராகவே இருக்கும் நமக்கு சவுண்டை பொறுத்த வரைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களோட பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, பட் நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா வந்து HT-S20R நல்லா பெஸ்ட் ஆப்ஷன் தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு 30,000லாம் ஒரு மேட்ரே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக S40R போகலாம். அதுக்குன்னு வந்து இதுதான் சூப்பர், இதுதான் மொக்கை அப்படின்னு சொல்ல வரவில்ல. ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு இதுக்கும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் வந்து இது 15,000 சேல் பண்ணுறவங்க இது ஒயர்லெஸ் மாடல் ஒரு 20 இல்லைனா 22 அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவே ஜாஸ்தி தான். இவங்க 30,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. அந்த ஒயர்லெஸ் ஸ்பீக்கருக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுத்து சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் வந்து அவ்வளோ பெருசாக வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த ஹோம் தியேட்டரில். பட் இதுதான் வந்து ஃபேக்ட்டு. இன்கேஸ் நீங்கள் இந்த S40R வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து S20R வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் அதோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது வந்து ஒரு லுக் பார்த்துக்குங்க. S40R வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய சேனல் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, உங்களோட டெசிஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் கனெக்டிவிட்டியாக இருக்கணும். டால்பியோட டிஜிட்டல் தான் கிடைக்குது, ரெண்டுமே 5.1 தான். இது இது வயர்லெஸ், இது 400 வாட்ஸு, இது 600 வாட்ஸு. அதுக்கும் வேறு எதுவுமே மேஜர் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ எது வாங்கினாலும் பார்த்து யோசித்து வாங்குங்க. இந்த ப்ரைஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் நான் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இந்த வீடியோவில் ஜஸ்ட் சோனியை பற்றி தான் வந்து பேசுகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோம் தியேட்டர் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.